ஹாய் ஹாய் வணக்கம். வணக்கம். நீங்க கொரியன் பாய்ஸ் கேம்ப் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் அவங்களோட டார்கெட்டே நம்ம இந்தியன் கேர்ள்ஸ் தான். அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? கிட்டத்தட்ட பொண்ணுங்க இதனால 3 to 4 லட்சம் வரைக்கும் ஏமாறுறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதுல எப்படி தப்பிக்கலாம், இது எந்த மாதிரி வந்துச்சு, இந்த ரியல் டைம் இன்சிடென்ட்டை இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு கொரியன் மருமகள் சேனல். இன்னைக்கு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். அது எப்படி நடந்துச்சு, எப்படி எங்க இருந்து எனக்கு எப்படி இந்த நியூஸ் வந்துச்சு, எல்லாமே நான் உங்ககிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கொரியன் பாய்ஸ் கேம்ப் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ கொரியா பசங்க இந்தியா பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இது. ஆக்சுவலாக மேலோட்டமாக பார்க்கும்போது அதுதான் உண்மை. பட் டெப்த்தாக பார்க்கும்போது அந்த மாதிரி உண்மை வரல. ஸோ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு 3 monthsக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க தமிழ் பொண்ணு தான். அவங்களுக்கு இங்கிலீஷுமே பெருசாக தெரியல. ஜஸ்ட் ஆனால் அவங்களுக்கு இந்த பிடிஎஸ் இந்த மாதிரி ஒரு கிரேஸ்னஸ் இருக்கிறதுனால, ட்ராமா ஃபேனாக இருக்கிறதுனால அவங்க ஃபாலோவர்ஸில் பார்த்தீங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொரியன்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்க அதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இங்கிலீஷும் சரியாக தெரியறதில்ல. ஈவன் இங்கிலீஷே தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு கொரியன் தெரியாது. இப்போ எங்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அவன் கொரியன் சொல்றானே, எனக்கு கொரியன்னு சொன்னா நான் பேசினா மட்டும்தான் அவன் கொரியன்னு என்னால் வெரிஃபை பண்ண முடியும். மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஸோ இதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமாக அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்கேம் எப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்ததுமே அந்த பொண்ணு ஒரு 2 days பேசியிருக்கு. இந்த பொண்ணுக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியல. ஆனால் இங்கிலீஷில் நல்லா பேசவும் அந்த பொண்ணு வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு எனக்கு இங்கிலீஷ் சரியாக தெரியலங்கான்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் யூஸ்வலாகவே இன்ஸ்டாகிராம் டிஎம் செக் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் மெசேஜ் வரும். இப்போ தான் கொஞ்ச நாளாக என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் அந்த மெசேஜை செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்துட்டு அவன் ஃபஸ்ட்டு நார்மலாக ஐ எம் ஃப்ரம் கொரியா அந்த மாதிரி சொல்லி பேசியிருந்தான். ஸோ ஒரு 2 days அவங்க ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டருக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கும், எனக்கு ஒரு இந்தியன் கரன்சியில் ஒரு 15,000 கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 days திருப்பி தருவேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். ஸோ நான் அந்த பையனோட ஐடியை வாங்கி ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு, இது ஒரு ஃபேக் ஐடி, உனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு 2 daysக்கு முன்னாடி தான் அவன் ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ யாருக்கு இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாறாதீங்க. அதுவும் இல்லாமல் அவன் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே ரொம்ப க்ரஷ் இருக்க மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அவன் பேசியிருந்தான். ஸோ அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் புரியலை அப்படிங்கிறனால எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் இவ்வளோ தான் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் அதை பெருசாக கண்டுக்கல. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு 7 month ஒரு கொரியா பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் மீட் பண்ணோம். இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஃபேஸ்புக்கில் தான் மீட் பண்ணோம். ஜஸ்ட் ரேண்டமாக கனெக்ட் ஆகி தான் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எங்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது நாங்கள் ஒரு 7 month லவ் பண்ணிகிட்ருக்கோம். பட் எனக்கு அவங்க கொரியனான்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நான் எப்படி வெரிஃபை பண்ணணும், நீங்கள் லவ் பண்ணும்போது நீங்கள் எப்படி வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ நான் இனிஷியலாக நான் அதுக்கு முன்னாடி மிஞ்சுன்ட்டு ஒன்று வெரிஃபை பண்ணிக்கிறேன். நார்மலாக கொரியன் பசங்க இன்ஸ்டாகிராம்லேயோ லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சிங் ஆப்பில் வர்றது நார்மல். ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக கேர்ள்ஸுக்கு மெசேஜ் பண்ணுற பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அவர்த்தே கேட்டுக்கலாம். மிஞ்சுன், கொரியன்ஸ் டூ ரேண்டம் சேட் டு கேர்ள்ஸ் இன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், தட் டு ஃபாரினர்ஸ்? Very rarely do. வெரி ரேர்லி. யா, ரொம்ப கஷ்டம் தான், எல்லாருமே பண்ண மாட்டாங்க. இன்னொன்று பேசிக்காகவே அவங்க ஷை டைப். நீங்கள் பேசினாலுமே அவங்க ஒரு 10 மெசேஜ் பண்ணினா ஒரு மெசேஜ் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களோட ஒரு மெசேஜுக்கு அவங்க 10 மெசேஜ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரேர். அவங்க ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஈவன் கொரியாலேயுமே அவங்க ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக இந்த எஸ்என்எஸ் இந்த மாதிரி தனி சேட் ஆப் ஏதாவது இருந்தால் அதுலேருந்து தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஃபேஸ்புக்கையோ இன்ஸ்டாகிராமையோ ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த பொண்ணு எங்கிட்ட கேட்டாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, 7 months லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணுறதுக்காக வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க அவங்களோட ஐடி கார்டு சென்ட் பண்ணாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் சென்ட் பண்ணாங்க. ஸோ நான் அவங்க ஐடி கார்டு செக் பண்ணி பார்த்ததுமே சொல்லிட்டேன், இது அவங்க கொரியன் ஐடி கார்டு கிடையாது. ஏன்னா கொரியன் ஐடி கார்டு அவங்க சின்ன வயசில் எடுத்திருந்தாலுமே
ஐடி கார்டு ஃபார்மேட் வேறு, ஏன்னா சிட்டிசனா கொரியனுக்கு இருக்கிறது வேறு. ஸோ அது பார்த்தீங்கன்னா தெளிவாக கீழே எழுதியிருக்காங்க, இமிக்ரேஷன் ஆஃபீஸ் மூலிமா கொடுத்தது, அவங்க ஒரு D8 விசாவில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஈவன் அந்த ஐடியுமே நான் ஃபேக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த ஐடி யார் மெசேஜ் பண்ணாங்களோ அவங்களது கிடையாது. ஸோ நார்மலாக கொரியாவுக்கு போகிறவங்களோ இல்லை கொரியன்ஸ் அவங்க ஐடியை போடவே மாட்டாங்க. எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் அவங்க ஐடியை போட மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க யாராச்சும் இவர்கிட்ட உங்கள் ஐடியை காமிங்க, நீங்கள் இந்த மாதிரி பாஸ்போர்ட் காமிங்கன்னு கேட்டால் அவர் காமிக்க மாட்டார், எக்ஸப்ட் லீகல் பர்சன். இப்போ மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம், அவங்க கேட்குறாங்கன்னா காமிப்பார். இப்போ நான் எங்கிட்ட கேட்டால் நாளே எடுத்து காமிச்சிருவேன் யாராக இருந்தாலும். இவர் காமிக்க மாட்டார் அந்த மாதிரிலாம். நான் எதுக்கு காமிக்கணும், இதை வச்சு யூஸ் பண்ணி நிறைய ஃப்ராடு பண்ணுவாங்க. ஸோ நான் காமிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட எந்த ஒரு ஐடியுமே சோசியல் மீடியாவில் பெருசாக போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஐடி கார்டு போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐடி கார்டு வேணால் போஸ்ட் பண்ணுவாங்க, நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரேண்டமாக இருக்கிற ஒரு நார்மல் கொரியன்ஸு அவங்க சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. கொரியன்ஸோ சைனீஸோ அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐடி கார்டெல்லாம் எடுத்து அவங்களோட ப்ரொஃபைலில் இருக்க 4 பிக்சர்ஸ் எடுத்து இவங்க ப்ரொஃபைலில் செட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரிய யூடியூபர்ஸோ இல்லை பெரிய இன்ஃப்ளூயன்சரோ பெரிய ஆளோ கிடையாது, ஒரு நார்மல் பர்சன் தான். அவங்க பேரில் அந்த ஐடி இருக்காது, பட் அவங்களோட திங்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காது, அவங்களுக்கே அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி எடுத்து இவங்க பேஜில் அப்லோட் பண்ணிவிட்டு பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நான் கொரியன். ஸோ நான் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் கொரியாவில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு சிலர் நான் கொரியன் பட் நான் இப்போ ஒர்க்குக்காக வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நார்மலாக அவங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்க தென் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் உனக்காக நான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுற அந்த ஒரு க்ரஷ் அந்த ஒரு வேர்ட்லேயே தான் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட டார்கெட் பொண்ணுங்க தான். இப்போ பசங்களுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு மெசேஜ் பண்ணவங்களா பொண்ணுங்க தான். நான் செக் பண்ணேன், ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணேன். அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்கு மேலே நான் விழுந்துட்டேன், எனக்கு உன்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நல்லா பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உனக்காக நான் கிஃப்ட் அனுப்புகிறேன்னு சொல்லி அவங்க ஷாப்பிங் போகிற மாதிரி ஒரு வீடியோ, நிறைய பார்சல் போடுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸு, அதில் க்ளோத்ஸு ஜுவல்ஸு, அது இல்லாமல் நான் உனக்காக அமௌண்ட்டும் அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபேக்காக வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸு அப்புறம் நான் உனக்காக பார்சல் போட்டு விட்டேன்னு சொல்லி அவங்களே பில்லு முதற்கொண்டு ரெடி பண்ணி அழகாக அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நமக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபோட்டோவை கொலேஜ் பண்ணி நான் உனக்காக இந்த மாதிரி வீட்டில் இல்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், ஸோ அது மாதிரி கொலேஜ் பண்ணி எல்லாமே ஃப்ராடு தனம் தான். ஆனால் நம்மளால் பிலீவ் பண்ணவே முடியாது இது ஒரு ஃப்ராடுன்னு. ஸோ இவங்க அமுச்சு விட்டுறாங்களா, அமுச்சு விட்டதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ உங்களுக்கு வேற ஒரு பர்சன் காலோ மெசேஜோ பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் எதுலையாவது மெசேஜ் பண்ணிவிட்டு இது மாதிரி உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, நீங்கள் ஒரு 50,000 60,000 கொடுத்தா தான் இந்த பார்சல் உங்களுக்கு ரிசீவ் ஆகும், இது மாதிரி இங்கேருந்து வந்திருக்கு, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி பர்சன் அனுப்பிச்சிருக்காங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக சொல்லி காசு கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேராக போய் இவங்ககிட்ட கேட்பீங்க. ஸோ இவன் என்ன சொல்லுவான், ஆமாம் நான் ஃபீ கொஞ்சம் எச்சா போட்டிருக்கறனால உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க, இந்த மாதிரி கஸ்டம்ஸு டேக்ஸு அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி தான் பார்சல் வரும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் மாதமாகவே ஒரு 3 to 4 lakhs வரைக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்சல் வரல. இப்படி தான் அவங்க ஸ்கேம் பண்ணிகிட்ருக்குறாங்க. லவ் பண்ணி ஏமாற்றி இந்த மாதிரி தான் காசு பிடுங்கிட்டு இருக்காங்க இன்டெரக்டாக. இன்னொரு விஷயம் எப்படின்னா, கொரியன்ஸ் 99% கொரியனோட பேங்க் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று லாங்குவேஜ் ஃப்ளூவன்ஸுக்கு அது மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். இப்போ நம்மளே என்ன வேறு கண்ட்ரிக்கு போனாலுமே நம்ம அக்கௌண்ட்டு கொரியன் அக்கௌண்ட் நம்ம ஊர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க்குக்காக வெளியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தான் அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்களோட கொரியன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொரியன் டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது பார்க்கும் போதே தெரியும். அந்த நேம் கேட்கும் போதே சினான் இந்த மாதிரி அது நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க கூகுள் பண்ணி இது என்ன எந்த ஒரு பேங்க் அந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ அதனால அவங்களோட நேம் இதெல்லாம் நீங்க நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. யாருக்கும் அமௌண்ட் சென்ட் பண்ணாதீங்க. சோசியல் மீடியால பழகினீங்க அப்படின்னா சென்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலா கொரியன் பீப்புள் அவங்க அந்த அளவுக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யங்கர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது கொரியாவில் ரொம்பவே கம்மி தான். அவங்க அவங்களுக்கு இருக்க
இருக்கிற டிப்ரெஷன் ப்ரெஷரில் அவங்க ஒர்க்கு தான் அதிகமாக பண்ணுவாங்க. சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து கொரியாவில் ரூல்ஸ் இருக்குது, ஒரு பர்சன் வந்து ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுக்க முடியும். ஸோ அதை வச்சு அவங்களால வந்து ஃப்ராடுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. கொரியாவில் வந்து அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து அவங்க கமிட் ஆகிட்டாங்க, அப்படி க்ரைமில் கமிட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபோன் நம்பர் இண்டிகேட் ஆகும். அவங்களால ஒரு ஃபோன் நம்பருக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஏன்னா கொரியா ரூல்ஸ் படி அவங்க ஃபோன் ஸ்லாட்டுமே அந்த 1 சிம் கார்டு ஸ்லாட் தான் இருக்கும். அவங்கள்ட்ட 2 சிம் கார்டும் போடவே முடியாது. ஸோ அதனால் கொரியாவில் இருக்கிற ரூல்ஸ் படி இது ரொம்பவே அவங்களால பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். நான் வந்து சேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை, பேசுவாங்க, சோசியல் மீடியாவில் பேசுவாங்க. பட் அவங்க கொரியன்ஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் லவ் பண்ணுற பையன் உங்களை நம்புகிறான் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்கள்ட்ட காமிப்பான். ஐ மீன் நீங்கள் வந்து அதாவது ஐடி கார்டு கேட்டாவோ ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க, வேறு யாருக்கும் அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து எந்த பர்சனை சீரியஸாக நினைக்கிறாங்களோ அந்த பர்சனுக்கு மட்டும்தான் அவங்க அனுப்புவாங்க. சரி, இவரை நான் கேட்டப்போ வந்து நான் எப்படி வெரிஃபை பண்ணேன்னு அந்த பொண்ணு என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், நான் கேட்டப்போ நான் வீடியோ காலில் தான் கேட்டேன், அவர் டிலே பண்ணவே இல்லை, உடனே எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து வீடியோ கால்லே தான் காமிச்சாரு. வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாரு. ஈவன் வந்து நாங்கள் லவ் பண்ணும்போது இவர் வந்து அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாமே என்கிட்ட காமிச்சாரு. ஸோ எனக்கு வந்து அதனால தான், அதாவது நான் கேட்டேன் அப்படின்னா அவர் வந்து வாயில் சொல்ல மாட்டார், எல்லாமே ப்ரூஃபாக தான் அனுப்புவார். ஸோ எனக்கு அதனால தான் பிலீவ் வந்துச்சு. இவர் கொரியன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் கொரியன் தெரியும். ஸோ அதனால அவர் அனுப்பிச்சு விட்டாலும் எனக்கு அதை ரீட் பண்ணிக்க தெரியும். ரீட் பண்ணி எனக்கு மீனிங் தெரியல அப்படின்னா அதை நான் டைப் பண்ணி எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கவும் தெரியும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு இருந்தது அப்படிங்கிறனால எனக்கு வந்து அது வந்து பெரிய விஷயமா தெரியல நான் வெரிஃபை பண்ணுறது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்கிறனால பொண்ணுங்கள்லாம் உஷாராக இருக்கணும். இப்போ இந்த பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ண பொண்ணு வந்து நான் நேம் சொல்ல விரும்பலை, இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி 7 மந்த்தாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் இப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வெரிஃபை பண்ணிவிட்டு 1 டேலேயே சொல்லிவிட்டேன் இது கம்ப்ளீட்டாக ஃப்ராடு, நீங்கள் வந்து இவரை நம்பாதீங்கன்னு. ஸோ அகைன் வந்து இவங்க எத்தனை தடவை கேட்டாலும் நீ வந்து என்னை நம்ப மாட்டேங்கிற, நீ என்னை வந்து இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அப்படியே ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே பேசுகிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பேசினாலும் நீங்கள் வந்து நம்பிடாதீங்க. இவங்க அவங்க எந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கும் லாங்குவேஜ் தெரியல, ஆனால் அவங்களோட ஒர்க்கிங் பிளேஸ் போட்டிருக்காங்க, அது கிளியராக காட்டுது வியட்நாம் அப்படின்னு காட்டுது. அந்த பிலிப்பைன்ஸ், வியட்நாம் இவங்க எல்லாமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. தென் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேஸ் ஒரு பொண்ணு சொன்னால அந்த பொண்ணுக்கு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ஸாம், அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டிஷ் பீப்புள். ஸோ அவங்களாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம பாதுகாப்புக்கு நம்ம தாங்க உஷாராக இருக்கணும். ஏன்னா அவங்களோட டார்கெட்டே வந்து நம்ம ஃபாலோவர்ஸை செக் பண்ணி ரேண்டமாக பீப்புளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதில் யார் ரிப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு அது டார்கெட்டு. ஏன்னா அவங்க ப்ரொஃபைல் பார்த்தோன்னே எல்லாருமே போய் வேகமாக ரிப்ளை பண்ணுறோம்ல. ஸோ அதனால் அதுதான் அவங்க டார்கெட்டு. ஸோ நம்ம தான் வந்து இதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இன்னொரு தடவை ஏமாறக்கூடாது. பாவம் அந்த பொண்ணு வந்து 4 lakhs வரைக்கும் அந்த பார்சல் வரும்னு சொல்லி 4 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹியூஜ் அமௌண்ட்டு. இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு 10,000ங்கிறதே எவ்வளோ கஷ்டம், ஏமாந்துட்டோம்னா நீ நைட்டு தூக்கம் வராது. பட் 4 lakhsங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நான் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி போனது போகட்டும், ஆனால் அவங்ககிட்ட இருந்து 10 பைசா மேலே திருப்பி வாங்க முடியாது, முடிஞ்சால் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி வேணால் நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து இந்தியன்ஸும் கிடையாது. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் அவங்க வியட்நாமீஸ் தான். இவங்க அக்கௌண்ட் நம்பர் போட்டிருந்தாங்க, அது பார்த்தா பிலிப்பைன்ஸ் மாதிரி காட்டுது. ஸோ ட்ராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எந்த நாட்டுக்காரவங்கனே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் இனிமேல் யாராச்சும் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல அவங்க கொரியன் தானான்னு வெரிஃபை பண்ணுங்கள். 2வது விஷயம், அவங்களோட ஐடென்டிட்டியை கரெக்டாக கேட்டு வாங்குங்க. சும்மா வந்து பேசாதீங்க. நம்மளே காப்பாற்றிக்க நம்ம தான் உஷாராக இருக்கணும். இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் பெருசாக எடுத்துக்கல, இது இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளமாக நான் நினைக்கல. பட் இப்போ வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து நான் அந்த கேஸ் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நான் அதை ஃபீல் பண்ணி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இதை மேக் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக இனிமேல் கவனமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பை பாய்.